எல்லாமே பெரியார் தானுங்கிற அந்த கருத்து தேவையா சொல்லுங்க? அது தேவையா? பெரியார் அப்படிங்கிறதுல இவ்வளவு ஒரு வெறிகொண்டு எழுந்து வர பெருமக்கள் என் இனச்சாவுக்கு எங்கே பண்ணீங்க நீங்கள்? 13 வயசு பையனை நெஞ்சில் 5 குண்டு வாச்சி கொண்டு போட்ட போது அந்த படத்தை பார்த்து உலகமே பரிதாபப்பட்டு நிற்கும்போது பதவிக்காக டெல்லியில் நின்னவரோட ஒருத்தருமே கேள்வி கேட்கல. இனத்தை கொண்டவன் கூட நின்றுக்கிட்டு இன்றைக்கி என்ன பேசிட்டுருக்கீங்க நீங்கள்? இதெல்லாம் திருமூர் காந்தி சொல்றாரு, சீமான் வந்து அரசியல் இருந்து அப்புறப்பட போறாரு, அவர் வந்து அழிய போறாரு, வரலாற்றிலே சந்திக்காத ஒரு எதிரி வந்து இப்பதான் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பேச மாட்டேன். நான் அப்புறப்படுத்துறது என்ன? யார் அப்புறப்படுத்த போறது? சரி, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்புறப்படுத்தாம அப்புறப்படுத்துங்க, தயவு செய்து அப்புறப்படுத்துங்க. அதான் நான் சொல்லிட்டேன்னா அப்புறப்படுத்துங்க. நான் அப்புறப்படுத்த போறேன், அரசியல் அனாதை ஆயிரேன். அதை பல அனாதைகள் சொல்லுது. 32 இயக்கம் சேர்த்து 300 பேரை திரட்டிட்டு வர முடியல. ஒரு ஆள் 10 பேரை கூட்டிகிட்டு வந்தாலே பெரிய எண்ணிக்கை இருந்திருக்கும். உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்ன காவலர்கள் எண்ணிக்கை தான் அதிகம். என்ன அப்புறம் எங்கிட்ட அப்புறப்படுத்த போகிறீங்க? என்னத்தை அப்புறப்படுத்துறது? 6 சீட்டு 1/4 சீட்டுக்கு போய் கை கட்டி நிற்கிற நீங்கள் என்ன கேட்குறீங்க? 234 இடமும் ஏன் இடம்? நாடு ஏன் நாடு? எதுக்கு இந்த துணிவு, இந்த திமிரு ஏதாவது இருக்கா? உண்மையான கம்யூனிஸ்டம் என்கிட்ட தான் இருக்குது. ஆதாரம் நீ என்கிட்ட கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. எல்லாம் மக்கள் மத்தியில் நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல, இவ்வளோ கேட்குறேன்ல பெரியாரை பற்றி. அதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டீங்களா? 1000 குற்றச்சாட்டு இருக்கு. அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்குறேன். ஏன் கேட்குறீங்க? நான் ஆதாரத்தை உரிய நேரத்தில் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் வழக்க போட்டீங்க, நீங்கள் நிறுத்துவீல்ல, அங்கே சொல்கிறேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. இவ்வளோ பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது? உருவப்படத்தை வந்து எரிச்சிருக்காங்க, உங்கள் போஸ்டர் வந்து செருப்பு கொண்டு அடிச்சிருக்காங்க. அது அவசியம் இல்லாது. இங்கே தானே இருக்கேன், வந்து எரிச்சிட்டு போகலாம். நேரையே பொம்மையை எரிக்கிற வரைக்கும் தான். இப்போ எங்கள் ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீரங்கெல்லாம் எங்கள் பாட்டை ராவணன் இந்த 100-200 மீட்டருக்கு அங்கே வச்சுருவான். எப்படி வச்சுருவான்? பொம்மையாக வச்சுருவான். 10 தலையை வச்சு பொம்மையாக தானே நிற்கிறான். கிட்ட போய் கொளுத்த துணி இருக்கா? அங்கே 200 மீட்டருக்கு அங்கேருந்து இங்கிருந்து அம்பு வச்சு அடிப்பான். பொம்மையாக நிற்கும் போதே அவனை பக்கத்துல கொளுத்த முடியல. எப்படி இருக்கு? அந்த பயம் உங்கள் எல்லா பயலுக்கும் இருக்கட்டும்ங்கிறேன். நீ பொம்மையை தான் இருக்க முடியும். பொம்மையேறி அதில் எனக்கு பெருமை தான். நான் இன்னைக்கு சொல்கிறேன் இவ்வளோ பேர்கிட்ட, இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சுட்டு தான் போகிறேன். நீ வந்து எழுதுவீங்க. இந்த பாரு, நான் 20 விழுக்காடு உழைச்சா போதும். என் கட்சியில் என்னைக்காவது 4 தாள் சுருட்டி நாடங்களும் எனக்கு ஓட்டிருக்கானா? எவ்வளவு என்னுடைய இங்கே பாரு, அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கவர்ந்து இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரியாமல் நீ அவங்கள ஆதரித்து காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிறியா? என்னை சீமான் யார் தாங்க இந்த சீமான்னு எல்லாருக்கும் தெரியும். என்னை ஒட்டி, என்னை ஒளிய, என்னை ஆரிய கைக்கூலின்னு ஒட்டி எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி. என்னைக்காவது இவ்வளோ பேர் என்னை நின்று இவ்வளோ நேரம் எடுத்து காட்டியிருக்கீங்களா? சீமான் பயந்து போயிருக்காரு, அதனால ஆதாரம் தர முடியல, வெளியில வந்து நிற்க முடியல. இத்தனை பேர் நிற்கிறோம்ல, வர வேண்டியது தானே, வர தயாரா இல்லை. அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னா, சீமான் பொய்களை எல்லாம் இனிமேல் பேசிக்கிட்டு இருந்தா அதை இது போன்ற போராட்டங்களின் மூலம்தான் ஜனநாயக அமைப்புகள் கையாளுவார்கள். தமிழ்நாடு முழுவதும் அமைப்புகள் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் சிறு தரப்பு தான் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் 6 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கருஞ்சட்டை படைய திரண்டணும். அத்தனை பேர் திரண்டனா சீமானால் தாங்க முடியாது. மோடியை வச்சே பிஜேபினால இங்கே பெரியாருக்கு எதிராக இந்த அரசியல் செய்ய முடியல. நீங்களாம் ஒரு சுண்டக்கா, உங்களெல்லாம் கையாளுறீங்க, ரொம்ப நேரம் ஆயிராது. இவ்வளவு காலம் இந்த எதிர்ப்பு சந்திச்சது இல்லை, இப்போ சந்திப்பீங்க. நாங்கள் எப்படி எதிர்கொள்ளணுமோ உங்களை தேர்தலில் நாங்கள் அப்படி எதிர்கொள்வோம். அப்ப எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் வெளியே பேசினாரு? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சீமான் இதெல்லாம் பேசினாரு? ஆதாரத்தை நாங்க வெளியிடணும். நீ போய் சொல்லுவ, நாங்க ஆதாரம் தரணுமா? நான் இப்போ ஒன்று சொல்றேன், சீமானை பத்தி ஒரு விஷயத்தை நாங்க சொல்றேன், நான் தானே ஆதாரம் தரணும். சீமானை பத்தி நாங்க ஒரு குறை சொல்ல, நாங்க தானே ஆதாரம் தரணும். அப்ப இது பிஜேபிக்கார மாதிரி சங்கிப்பய மாதிரி ஏதோ ஒரு அவதூறை சொல்றது, அதுக்கு ஆதாரம் கிட்ட தரமாட்டேன்னு ஓடிடுறது. சீமான் ஓடி போகாதே, உங்களது அரசியலை வீதிதோறும் தோழர் கையாளுவாங்க. வீதிதோறும் இந்த சின்ன பசங்களை எல்லாம், இந்த இளைஞர்களை எல்லாம் மடை மாற்றுகின்ற அரசியல் நிறுத்திக் கொள்ளுங்கள். இளைஞர்களே,
இந்த நபருடைய பித்தலானதை புரிந்து கொண்டு அந்த கட்சியிலிருந்து வெளியேறுங்கன்னு நாங்க சொல்றோம். கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும். பண்ணட்டும். இப்ப நான் ஒண்ணு சொல்றோம், சீமான் வீடு முற்றுகைன்னு 10 நாட்களா அறிவித்து நாங்க வந்திருக்கிறோம். இப்ப எங்களது கடையை முற்றுகையிடறன்னு போயிருக்கானுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து துணிச்சலான ஆளுங்களா? சொல்லிட்டு நாள் குறிச்சு நேரம் குறிச்சு வாங்க. நாங்க நாள் குறித்து நேரம் குறித்து இடம் குறித்து வந்திருக்கிறோம். இதுல இருந்து தெரியாதா? யாருமே இல்லைன்னா கடையில பண்ணிப்பாங்களா? நாங்க நிக்கிறோம், வா நாள் குளிச்சுட்டு வா, அன்னைக்கு நாங்க பாத்துக்கிறோம். சீமான் யாரும் இல்லாத கடையில போயிட்டு முற்றுகை போராட்டம் நடத்தக்கூடிய உன்ன மாதிரி கோலை இல்ல. நாள் சொல்லி தேதி சொல்லி நேரம் குறித்து இடம் குறித்து உன்னை எதிர்கொள்ள வந்திருக்கிறோம். நாள் குறிச்சிட்டு வா, நாங்க அன்னைக்கு எதிர்கொள்றோம். கோலை மாறி கோலையை போல இங்க துணிச்சல் இல்லாதவனாக முதுகெலும் இல்லாதவனாக நாங்க இங்க போராட்டத்தில் இருக்கும்போது எங்க கடையை நோக்கி வருவீங்களா? எங்க தோழரின் கடையை நோக்கி வருவீங்களா? நாள் குறிச்சிட்டு வாயா பாப்போம். நீ அவ்வளவு பெரிய துணிச்சலான ஆளா இருந்தா வா, நாள் குறிச்சிட்டு வா, எதிர்கொள்றோம். நான் உங்களை மாதிரி பயந்து போறவனு கிடையாது. மாணவன் அடித்தால் மீனவன் அடிப்பேன்னு சொல்லிட்டு, மீனவனை அடித்தால் மாணவன் அடிப்பேன்னு சொல்லிட்டு பதுங்கி போன கோலை அல்ல நாங்கள்.